நாள் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை கொண்டு வரும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக, விசேஷமாக இந்த நாளில் என்னை ஜீவனோடு வைத்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கடைசி நாளாகிய நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிற காரியங்கள், வாஞ்சையை குறித்து பேச போகிற காரியங்கள். ஒரு தேவ மனுஷனுக்கு எப்பேற்பட்ட வாஞ்சை, விருப்பம் தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு திட்டமும் தெரியுமாய் ஒரு 5 காரியங்களை ஆண்டவர் நமக்கு பேச போகிறார். நிச்சயமாகவே இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும். இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்க. ஏன்னா வாஞ்சையை குறித்து பேசிட்டு தாகமாய் இருக்கிறேன் என்ற ஒரு காரியத்தை நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க எங்களிடத்துல கேட்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வாஞ்சை என்ற காரியத்துக்கு அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த வாஞ்சை என்ற காரியங்கள் எதையெல்லாம் காண்பிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ஆங்கில வேதாகமத்தில் KJV பைபிள்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வாஞ்சைக்கு அன்பு என்பது அர்த்தமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எப்படி வாஞ்சை என்று சொன்னால் எப்படி அன்பு. அப்ப நம்ம ஒரு வாஞ்சையோடு ஒரு காரியத்தை செய்யறோம்னா உள்ளத்துல அன்பு இல்லாம என்னால ஏதாவது செய்ய முடியுமா? ஒருத்தருக்கு செய்யறோம், ஒரு கஷ்டப்பட்டு நம்ம பிரயாசப்பட்டு ஒரு காரியத்தை செய்யறோம், வாஞ்சையோடு செய்யறோம்னா அப்ப அவங்க இருதயத்தில் நம்ம இருதயத்தில் அவங்களுக்கு அன்பு இருந்தால் மாத்திரமே அந்த காரியத்தை செய்ய முடியும். அப்போ இந்த KJV பைபிள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வாஞ்சை என்று சொன்னால் அதற்கு அன்பு என்று அர்த்தமாக காணப்படுகிறது. இன்னொரு வேதாகம டிரான்ஸ்லேஷன் NRSV என்ற பைபிள் இந்த வாஞ்சை என்பதற்கு அர்த்தம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் தாகம் என்று அர்த்தமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி தாகம்? அதுதான் ஆண்டவர் சொல்றார் இந்த 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து என்ன பண்ணுங்க, அதை பானம் பண்ணுங்க. ஒருவன் என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, வாஞ்சையா இருந்தா நீ என்னிடத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாஞ்சையான காரியங்களை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். ஏன் இந்த வாஞ்சை நமக்கு தேவை என்று சொன்னால், மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறது, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வசனம். அப்போ நம்ம நீதியின் மேல பசி தாகம் உள்ளவர்களாக காணப்படணும். நமக்கு எப்பேற்பட்ட வாஞ்சை வேண்டும் என்று சொன்னால் நீதியின் மேல பிரியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி வசனம் திட்டமும் தெளிவாக என்ன பண்ணுகிறது சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நான் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த வாயில புறப்பட்ட முதல் பாடல் என்னவென்று சொன்னால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி நம்முடைய அப்போஸ்தலர் ஏஜ பெஞ்சமின் ஐயா பாடின பாடல்கள் எனக்கு ஏன் அந்த பாடல் என் வாயில வந்ததுன்னே தெரியல. ஆனால் எழுந்த உடனே என் வாயில வந்த முதல் வார்த்தையும் சரி பாடலும் சரி அந்த காரியங்களாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப எளிமையாக வாழுகிற, தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற அந்த வாஞ்சை உள்ள பிள்ளைகளாக இன்றைக்கு நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உலக பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எதில் மேல் அவர்களுக்கு வாஞ்சை உள்ளது? உங்களுக்கும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்க, எதின் மேல நீங்க வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறீங்க என்பதை நீங்கள் இன்றைக்கு ஆராய்ந்து கடந்து செல்ல வேண்டிய காரியங்களாக காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சிலர் பொருள் மேல வாஞ்சை,
பொருள் மேல தாகம், பொண்ணு மேல தாகம், வசதி மேல தாகம், பணத்து மேல என்னது ஒரு வாஞ்சை, விருப்பம். எப்படியாவது இத்தனை ஏக்கர் வாங்கிடணும், இவ்வளோ பணத்தை நான் சேர்த்துடணும், என் ஜீவன் போறதுக்குள்ளே நான் என்ன பண்ணணும், இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சையோட விருப்பத்தோடு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வாஞ்சைகளையும் விருப்பத்தையும் இப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. அது அல்ல என் தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை அப்பேற்பட்ட வாஞ்சைகள், பொருள் மேல, பொண்ணு மேல, வசதியின் மேல, பணத்தின் மேல, எல்லாவற்றிலும் நீங்க மேல வாஞ்சையை வைப்பீர்களா, இன்றைக்கு இப்பேற்பட்ட வாஞ்சைகள் உங்கள் இருதயத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோட திட்டமும் தெளிவுமாய் பேசப்படுகிறார். அல்லேலூயா. என்ன ஆண்டவரே இப்படி பேச சொல்றீங்களே, ஜனங்க ஏற்றுப்பாங்களா? ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட, நீ நான் சொல்றத பேசு, வேற ஒண்ணுத்தையும் நீ என்ன பண்ணாத, பேசாத. என்ன பண்ணாத, நான் சொல்றத மட்டும் தான் நீ பேசு. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த காரியங்களை தான் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறார், திட்டமும் தெளிவுமா. இன்னைக்கு அநேகர் காரியங்கள், ஜனங்களுக்கு என்ன பிடிக்கும், தேவனை எப்படி குஷிப்படுத்தலாம், தேவனை எப்படி, ஜனங்களை எப்படி சந்தோஷப்படுத்தலாம், ஜனங்களை எப்படியெல்லாம் என்ன பண்ணலாம், மழுகி பொழுகி எப்படியாவது ஊசி மொழிகி அவங்களை சத்தியத்தின்படி நடக்க முடியாத அநேக சத்திய வசனங்களை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு என்று சொன்னா, உனக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் மேல வாஞ்சையா இருக்குது. அதை தான் சாலமோன் சொல்றான், இவைகள் எல்லாம் என்னவா, மாயை. அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சொல்றான், இவையெல்லாம் மாயான விஷயம். அழிந்து அனித்தியம் மேல நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிற, உலகத்தின் மேல என்ன பண்ணி கொண்டிருக்கிற, வாஞ்சை வைத்துக் கொண்டிருக்கிற, இவைகள் எல்லாம் உனக்கு நித்தியமானவைகள் அல்ல. நீ வாஞ்சையா வைக்கிற, நீ இஷ்டத்தின்படி நினைத்து கொண்டிருக்கிற, எது கடைசி வரைக்கும் நீ வரும் நினைத்து கொண்டிருக்கிறியோ அது ஒரு காலமும் உனக்கு கடைசி வரைக்கும் வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. கள்ள நோட்டை எடுத்துட்டு போயிட்டு கடையில் கொடுத்து பொருள் வாங்க முடியுமா? இல்லை இந்த குழந்தைங்கெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, ஒரு சில நோட்டு, அந்த நோட்டில் இருந்து போய் கடையில் கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிட்டு பொருள் தருவாங்களா? உண்மையான பணத்திற்கு தான் இந்த உலகத்துல மதிப்பு. அதே போலதான் உங்களுக்கும் எனக்கும் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக காணப்படணும். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் வாஞ்சை இந்த கள்ள பணத்திலோ, இந்த குழந்தைகள் வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கிற அந்த பணத்திலோ வாஞ்சைகள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பொய்யான வாழ்க்கை, இதுல மேலதான் நம்ம வச்சு கொண்டு இருக்கிறோம். பொருள் மேலதான் வச்சிருக்கிறோம், பொண்ணு மேலதான் வாஞ்சையா இருக்கிறோம், வசதி மேலதான் வாஞ்சையா இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய வாஞ்சை எதன் மேல இருக்கணும்னா உண்மையான வாஞ்சையாக காணப்படணும். ஹல்லேலூயா. உண்மையான வாஞ்சை எனக்கு வேண்டும் என்று சொன்னா மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தேவன் மலை பிரசங்கத்துல எதெல்லாம் வேணும், எதெல்லாம் நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், எதெல்லாம் நீ செய்ய வேண்டும், எதெல்லாம் உன் வாஞ்சையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பட்டியலே போட்டிருக்கிறார். நீங்க வீட்டுல போய் வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. 11ஆம் அதிகாரத்தில் இருந்தீங்க, அதுக்கு முன்பாக வசனத்திலிருந்தே வாசித்தீங்கனாலே புரியும். ஆனால் விசேஷமாக 11ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே ஒரு கிறிஸ்துவ பிள்ளை, தேவனுடைய பிள்ளை, தேவனை அறிந்த பிள்ளைகள் எதின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், எது நமக்கு நித்தியமான காரியம் என்பதை தேவ வசனம் என்ன பண்ணியிருக்கிறது, நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில சொந்த பந்தங்கள் மேல, கணவன் மனைவி மேல, பிள்ளைகள் மேல, எது மேலேயோ வாஞ்சைகளை விருப்புகளை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, வைத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால உங்க வீட்டில் இருக்கிறவங்களை நேசிக்காம போயிருங்க அப்படின்னு சொல்லல. ஆனால் என்ன, முதலாவது உன்னுடைய வாஞ்சை விருப்பம் யார் மேல இருக்கணும், கர்த்தர் மேல இருக்கணும். ஹல்லேலூயா. அதை தவிர நீங்க எது மேல எந்த வாஞ்சை வைத்தாலும் அது உங்களிடத்துல இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நேசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, உன்னை நான் விட்டு போவே மாட்டேன்னு சொல்கிற மனுஷனாக இருந்தாலும், நீ தேவனை தவிர யார் மேலே அதிகமாக வாஞ்சியாக வைக்கிறியோ, பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, வசதியாக இருந்தாலும் சரி, எது மேலே நீங்கள் வாஞ்சியாக இருந்தாலும் அது உங்ககிட்ட வரவே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஒரு சிலர் பாருங்க, இச்சையான காரியங்கள், போதை பொருட்களுக்கு ஆண்டவர் அநேக அதுதான் என் வாஞ்சை, அதுதான் என் சந்தோஷம், அதை எடுத்துக்கிட்டா எனக்குள்ள சந்தோஷம் நினைச்சு கொள்ளுறாங்க. ஆனால் அது ஒரு நித்தியமான காரியங்கள் அல்ல. போதை அடிமையா இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, கொஞ்ச நேரம் தாங்க சந்தோஷம், அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்னது அநித்தியமான காரியங்கள் என்பதை அவங்க அறிந்து கொள்வாங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக உங்க நித்திய வாழ்க்கையை என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. அந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிறதான சந்தோஷத்திற்காக இன்றைக்கு அநேக பேர் தேவனுடைய வாஞ்சிய விருப்பத்தை விட்டு நம்ம கொண்டிருக்கிறோம், விலகி கொண்டிருக்கிறோம். நீங்களும் சரி, நானும் சரிதான். எது மேல வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறோம், எது மேல விருப்பம் உள்ளவர்களா இருக்கிறோம்? ஒரு கிறிஸ்துவ பிள்ளை எது மேல வாஞ்சையா இருக்கணும்? உண்மையாக சொன்னா, ஒரு கிறிஸ்துவ பிள்ளை எந்திரிக்கும் போது அவனுடைய வாஞ்சை என்னவா இருக்கணும்னா, தினம் தினம் அவனுடைய வாழ்க்கையில வாஞ்சை என்ன வேணும் என்று சொன்னா, ஆண்டவரே நீங்க மத்திய ஆகாயத்துல எப்ப வருவீங்க என்பதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய வாஞ்சையும் விருப்பமாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாஞ்சை விருப்பங்கள் எது மேல இருக்கிறது? தேவனுடைய வருகைக்காக வாஞ்சியோடு காத்திருங்க, தேவனுக்காக காத்திருங்க, தேவ சமூகத்துக்காக காத்திருங்க. எப்போ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நான் போவேன், எப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பேன், எப்பொழுது தேவனுடைய பாடலை பாடுவேன், இதுதான் உங்களுடைய வாஞ்சையா இருக்கணும். எதை குறித்து உங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் காணப்படக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமும் தீர்மானமாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 5 காரியங்களில் முதலாவது காரியம் எடுத்து ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 42 முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம். சங்கீதம் 42 முதல் 2 வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. 2வது வசனம் சொல்றான், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. ஹல்லேலூயா. யார் மேல தாகம் இருக்கணும்னு சொன்னா, என் ஆண்டவர் மேல உன்னுடைய தாகம் இருக்கணும். இன்னைக்கு எதன் மேல நம்முடைய தாகம் இருக்கிறது? பொருள் மேல தாகமா, பொன் மேல, வசதி மேல, பணம் மேல, அழிந்து போகிற அநித்தியமான வாழ்க்கையின் மேல, போதை பொருட்களுக்கா, இச்சகமான காரியங்களுக்கா, எதின் மேல உன் வாஞ்சை இருக்கிறது? எல்லாம் அழிந்து போகிற, எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிற உன் வாஞ்சை வைப்பாயானால் இல்லாமல் போகும். உன் சொந்தத்தின் மேல, பந்தத்து மேல, கணவன் மேல, மனைவி மேல, உன் பிள்ளை மேல வாஞ்சைய விருப்பத்தை வைக்காத. என் தேவன் மேல உறுதியாவை, தேவனை மாத்திரம் நம்பு. இன்னைக்கு நிறைய பேர் நடுத்தருவில் நிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளைய நம்பணும் பாஸ்டர், என்னை கைவிட்டுட்டான். எங்க அம்மாவை நம்பினேன், எங்க அப்பாவை நம்பினேன். இன்னைக்கு கேட்டு பாருங்க, நீ ஏன் அதை நம்பின? தேவன் மேல வாஞ்சியாயிரு. நீ யாரை நம்பினாலும் இந்த உலகம் உன்னை என்ன பண்ண, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன பண்ண, உன்னை கைவிட்டுரும், உன்னை மறந்துடும். எல்லா நேரமும் மனுஷங்களை நினைச்சிட்டு இருக்க முடியுமா? பாஸ்டரே கூட எல்லா விசுவாசியும் எல்லா நேரமும் நினைச்சிட்டு இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போ உங்களுக்காகவே வைத்திருக்கிற இந்த சபையினாலேயே உங்களால என்ன பண்ண முடியல, அநேக நேரம் ஞாபகம் வச்சுக்க முடியல. உலகம் மனுஷன் எப்படி உங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும்? இந்த உலகம் ஒரு நேரம் உங்களை நேசிக்கும், மறு நேரம் உங்களுக்கு இருக்கும். அதுதான் இந்த உலகம். அந்த அநித்தியமான காரியங்கள் மேல உங்களுக்கு வாஞ்சையை வச்சிடாதீங்க. உங்ககிட்ட பணம் இருந்தா ஒரு மாதிரி நடந்துக்கும், பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி நடந்துக்கும். அதுதான் இந்த உலகம். ஆனால் இதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதை நினைத்து உன்னுடைய வாஞ்சை விருப்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் சங்கீதக்காரன் தெளிவா சொல்றான் பாருங்க, மானானது நீரோடையை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா தேவன் மேலேயே எப்படி இருக்கிறதா வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்றான். வாஞ்சிக்கிறது கூட சொல்லல, வாஞ்சித்து கதறுகிறது. அது மேலேயே என் வாஞ்சை, அதுதான் என் வாஞ்சைன்னு சொல்லி கத்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்றான். அப்போ 2வது வசனம் சொன்ன, என் ஆத்துமா தேவன் மேல, எப்படி ஜீவனுள்ள தேவன் மேல தாகமா இருக்குது. வெளியே போயிட்டு வரோம், எப்படி தாகமா வெளியே வீட்டுக்கு வந்த உடனே தண்ணி எடுத்து குடிக்கிறோமோ அப்படியாக என் தேவன் மேல நான் தாகிறேன். எப்போ என் ஆண்டவரை பார்ப்பேன், எப்போ என் தேவன் கூட நான் சேர்வேன். ஆண்டவருடைய வருகை, ரகசிய வருகைக்கு நீங்க காத்திருக்கணும், வாஞ்சியா இருக்கணும், விருப்பமா இருக்கணும். ஒரு உண்மையான கிறிஸ்துவன் அதுதான் அவனுடைய வாஞ்சியா இருக்கணும். எப்போ என் ஆண்டவர் வருவார், எப்போ நான் மத்திய ஆகாயத்தில் அவரோடு கடந்து செல்வேன். இந்த உலகம் நமக்கு ஒண்ணுமே கிடையாது.
இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற காரியம். நாளைக்கு அது இருக்குமா என்பதை நிச்சயமாய் நாம் சொல்லவே முடியாது. ஆனால் நமக்கு நித்தியமாக வாஞ்சையாக விருப்பமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பரலோகம் மாத்திரமே. அதுதான் நமக்கு நித்தியமான வாழ்க்கை, அதுதான் நிஜமான வாழ்க்கை. ஆனால் உங்களுடைய காரியங்களை நீங்க மாறிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிற விதமாக உங்களுடைய வாஞ்சை விருப்பம் தேவன் மேலேயே இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றான் 63ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாமா? 63ஆம் சங்கீதம் அந்த முதல் வசனத்தை சொல்றான், தேவன் நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அவன் வாஞ்சை எப்படி இருக்குது பாருங்க. அதிகாலையில என் வாஞ்சை உங்க மேல இருக்கிறதப்பா. காலையில எந்திரிக்கும் போதே என் வாஞ்சை உங்க மேலதான் இருக்குது. எப்போ உங்க முகத்தை பார்ப்பேன்னு சொல்லி என் வாஞ்சை இருக்குதுன்னு சொல்லி எப்படியாய் அவனுடைய வாஞ்சை அவன் சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, அதிகாலமே உண்மை நான் என்ன பண்றேன், தேடுறேன். என் வாஞ்சை எல்லாம், என் விருப்பம் எல்லாம் நீங்க தான் சொல்றான். இதே 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. அவர் மேல நீ வாஞ்சையா இருந்தா உன் பிரச்சனையில இருந்து அவர் விடுவிப்பா. நீ மனுஷன் எனக்கு நன்மை செஞ்சிருமா, அவன் எனக்கு உதவி செஞ்சிருமா, அவன் எனக்கு இந்த ப்ராப்ளத்துல எனக்கு விடுவிச்சிருவான்னு சொல்லி நம்பிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நீ காத்து கொண்டுதான் இருக்கணும். ஆனால் சங்கீதக்காரன் 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிற, அவன் என் மேல வாஞ்சியா இருக்கிறபடினால அவனை நான் என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். நீ வாஞ்சியை மாத்திரமே, விருப்பத்தை மாத்திரம் ஆண்டவர் மேலவே, அவர் உன்னை விடுவிப்பா. அவர் உன்னை விடுவித்து காத்துக்கொள்வா. என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், என்ன சூழ்நிலை வேணாலும் இருக்கட்டும், நீ எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ உன் விருப்பத்தையும் உன் வாஞ்சையும் அவர் என்ன பண்ணுவார், நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேல உறுதியா இருங்க, அவர் மேல வாஞ்சையா இருங்க. அவர் தான் சொன்னார், என் மேல அவன் வாஞ்சியா இருக்கிறான்ப்பா, அவனை நான் எப்படி விட்டுருவேன், என்ன நம்பி இருக்கிறான் நான் எப்படி விட்டுருவேன், என்ன உறுதியா பிடிச்சிருக்கான் நான் எப்படி அவனை விட்டுருவேன், நான் அவனை விட்டுற முடியுமா? அதுதான் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு. அதே 143ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்ற, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் எவ்வளவு அருமையா சொல்றான் பாரு. 143ஆம் சங்கீதம், என் கைகளை உமக்கு நேராக இருக்கிற ஆண்டவரே, வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா எப்படி இருக்கிறதா, தாகமாய் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னான். தாவீது தான் அருமையா எழுதிருக்கான் பாருங்க. 143ஆம் சங்கீதம், நான் வறண்ட நிலத்துல ஒண்ணுமில்லாம காஞ்சு போய் ஒருத்தருக்கும் பிரயோஜனமற்று எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி என் கரங்களை விரிச்சு நான் என்ன பண்ணிருக்கிறேன், நீங்க தான் எல்லாம் என்று சொல்லி நான் நம்பி இருக்கிறேன். எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு எல்லாவற்றையும் செய்ய நீங்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தாகம் எல்லாமே என் தேவன் பேர்ல இருக்கணும். என் தேவனை மாத்திரம் உறுதியாய் பிடிச்சு கொள்ளுங்க. உன் வாஞ்சை முதலாவது என் தேவன் பேர்ல இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிற விதமான உன் வாஞ்சை இருக்கணும். அதிகாலையில உன் வாஞ்சை தேவனை தேடுகிறதா இருக்கணும். எதையும் தேடாத, தேவனுடைய சமூகத்துல முதலாவது தேடு. உன் வாஞ்சை இயேசுவை தேடுகிறதா இருக்கணும். உன் வாஞ்சை பரலோகத்தை பார்க்கிறதா இருக்கணும். உன் வாஞ்சை எப்போ என் தேவன் வருவா, எப்போ என் மத்திய ஆகாயத்துல வந்து என்னை கூப்பிட்டு கொள்வா, எப்போ என்னை அவரோட சேர்த்து கொள்வா என்பதுதான் உங்களுடைய வாஞ்சையும் என்னுடைய வாஞ்சையுமாய் இன்றையிலிருந்து காணப்பட வேண்டும் என்பதை நீங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்றான், எதன் மேல நீ வாஞ்சியா இருக்கணும். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதம் அதனுடைய 20ஆம் வசனம், உமது நியாயங்களின் மேல் என் ஆத்துமா எக்காலம் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. எப்படி என் வாஞ்சை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என் வாஞ்சை இரண்டாவது தேவனுடைய வார்த்தை மேலதான் இருக்கணும். எப்பொழுது வார்த்தை ஆண்டவரே எனக்கு புறப்பட்டு வரும், எப்போ என் வார்த்தை என்னை தேற்றும், எப்போ ஏசப்பாவுடைய வாழ்க்கை எனக்குள்ள வரும்ன்ற ஒரு வாஞ்சையோடு நீங்க காத்துக்கொண்டே இருக்கணுமா. அவருடைய வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், என்ன
மாதிரி துக்கத்துல இருந்தாலும் சரி, என்ன மாதிரி போராட்டமா இருந்தாலும் சரி, என்ன கவலையோடு இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தை உன்னை தேற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் அவருடைய பாட்டுல அவர் சொல்லியிருப்பார் இப்படியா, ஒரு சகோதரி தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி தன்னுடைய ஃபேமிலி என்ன பண்ணினாங்களா, தூக்கு போட்டுட்டாங்க. மாற்ற ஸ்டேஜ் ஸ்டாண்டு மேலே சேர் மேலே ஏறி நின்றுட்டாங்க. அப்போது அவங்க பக்கத்து வீட்டில் இருந்த பிள்ளை அவங்களுடைய ரேடியோ ஆன் பண்ணும்பொழுது தேவனுடைய வார்த்தை அந்த இடத்துல புறப்பட்டு அந்த தூக்கு மாட்டுகிற எண்ணத்தை அவங்க மாற்றிக்கொண்டாங்களா. ஹல்லேலூயா. எப்படி தேவனுடைய வார்த்தை எப்படி தெரியுமா, நீ மரணத்தே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி உன் ஆத்மா ஒப்பு கொடுக்கிற அந்த நேரத்திலையும் உன்னை மாற்ற அந்த வார்த்தையால முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. நீ கீழே கிடக்கிறவனை உன்னை என்ன பண்ண முடியும், அவருடைய வார்த்தை என்ன பண்ண முடியும், மேல கொண்டு வர முடியும். அதே அதிகாரத்துல 119 சங்கீதத்துல அதுல 40 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வாஞ்சியா இருக்கிறேன் உமது நீதியில் என்னை உயிர்ப்பியும். அவருடைய வசனம் தான் உன்னை தேற்றும், அவருடைய வசனம் தான் உன்னை உயிர்ப்பிக்கும். நீ யாராவது என்னை தேற்றிடுவாங்க, இந்த மனுஷன் எனக்கு உதவி செஞ்சிருவான், இந்த மனுஷன் என்னை எப்படியாவது பேசி என்னை கொண்டு வந்துடுவான்னு உன் நம்பிக்கை இருக்காத. என் தேவனுடைய வசனத்தின் மேல் நம்பியாரு. அவர் என்னை உயிர்ப்பிப்பார், அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை தேற்றுவார், அவர் என்னை நடத்துவார் என்ற காரியங்கள் நமக்குள்ள வரும் பொழுது அவருடைய வசனம் உங்களை தேற்றுகிறதா இருக்கிறது. அவருடைய வசனத்தின் மேல் நீ வாஞ்சியா இருக்கிற பொழுது அந்த அதிகாரத்தை முழுவதுமாக நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வசனத்தின் அந்த அதிகாரம் முழுவதுமாக தேவனுடைய வார்த்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நேரம் இல்லாததுனால இந்த வசனங்களை நான் சொல்லுகிறேன். 70ஆம் வசனம், 40ஆம் வசனம், 97ஆம் வசனம், 131ஆம் வசனங்கள் எல்லாம் வீடுகளில் எழுதி வைத்து நீங்க வாசித்து பாருங்க. வேதத்தின் மேல நீ எப்படியெல்லாம் வாஞ்சையா இருக்கணும், தேவனுடைய வார்த்தை மேல எப்படியா நீ வாஞ்சையா இருக்கணும்னு சொல்லி வசனம் காண்பிக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் வார்த்தை மேல நீ எப்படியெல்லாம் வாஞ்சியா இருக்கணும்னு சொல்லி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கன்னு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் எப்படி இருக்கிறதா, ஞான பாலா இருக்கிறது. அவருடைய வசனம் உனக்கு எப்படி இருக்கிறதா, ஞான பால் போல இருக்கிறதா. அந்த பாலை நீ அருகினா உனக்கு என்ன வரும், அறிவு வரும், ஞானம் வரும். எப்படி நடந்துக்கணும், எப்படி கீழ்ப்படியணும், எப்படி தேவ பயம் உனக்குள்ள இருக்கணும், தேவன் மேல எப்படி வாஞ்சியா இருக்கணும், எப்படி நான் சபைக்கு போகணும், என்ன சூழ்நிலை நான் நடந்து கொள்ளணும், எப்படிலாம் நான் வாழணும், என் கஷ்டத்தின் மத்தியில் நான் எப்படி தேவனை தேடுவேன், என் கவலை நேரத்தில் எப்படி தேவனை நான் உறுதியா பிடிச்சு கொள்ள முடியும், என் கஷ்டத்தின் மத்தியில நான் ஐயோ செத்து போனா நல்லா இருக்குமே நீ நினைக்கிற நேரத்திலையும் நீ எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை தேவனுடைய வசனம் ஞானப்பால் உனக்கு கற்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ வசனத்தின்படி நடக்கும் பொழுது அந்த வசனம் உங்களுக்கு கற்பிக்கிறதாய் காணப்படும். உலகத்தின் அனித்தியமான காரியங்கள் இவைகள் எல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்காது. உலக அன்பு இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்காது. நீ நேசிக்கிற ஜனங்கள் இது உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் யார் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்வார்கள் என்று சொன்னா, என் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மாத்திரமே உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. என் தேவ சொன்னவே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை மேல் வாட்சி உள்ளவர்களாய் அதுவே உங்களுக்கு ஞானப்பாலாய் இருக்கிறது. இந்த வார்த்தை நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை உங்களுக்கு கற்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது வாஞ்சை தேவன் பேர்ல இருக்கணும். 2வது தேவனுடைய வசனத்தின் மேல இருக்கணும். 3வது காரியம் சங்கீதம் 26ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 26ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. இது கூட யார் எழுதியிருக்கிறா? தாவீது தான் எழுதியிருக்கிறார். 3வது வாஞ்சை எதை மேல இருக்கணும்னா தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சை இருக்கணும்.
என் ஆலயத்துக்கு போனா எனக்கு நன்மை உண்டாகும், என் தேவனுடைய சமூகத்துல வந்தா எனக்கு சமாதானம் உண்டாகும், என் தேவனுடைய ஆலயத்துக்கு போனாலே என் பிரச்சனை எல்லாம் மாறிடும், என் தேவ ஆலயத்துக்குள் போனாலே எனக்கு ஒரு நன்மை உண்டாகும், என் தேவ ஆலயத்தை நான் நம்பி உள்ள வந்துட்டேன்னா ஆண்டவர் என்னை என்ன பண்ண மாட்டாரு, வெறுமையாக என்னை அனுப்ப மாட்டாரு என்ற வாஞ்சை உனக்குள்ள இருக்கணும். அந்த விருப்பம் உனக்குள்ள இருக்கணும். தேவ ஆலயத்தில் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா என் பிரச்சனை எல்லாமே மாறிடுச்சு. அதுதான் என் வாஞ்சை, அதுதான் என் விருப்பம், அதுதான் என்னை தேடுகிறதாய், என்னை நடத்துகிறதா, என்னை தேவன் பேர்ல வாஞ்சை உள்ளகிறதா, என்னை மாற்றும். இதேதான் 84ஆம் சங்கீதத்தில் அதனுடைய 4 மற்றும் 5ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் என்னவென்று சொன்னால், உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனோ தன் இருதயங்கள் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களோ பாக்கியவான். இதெல்லாம் எப்படி நடக்கும்னா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்தாதான் உன் இருதய செவையாய் மாறணும், நீதியாய் மாறணும், நீ உண்மையான மனுஷனாய் மாறணும்னா இவைகள் எல்லாம் எங்க வந்து மாற முடியும்னா தேவனுடைய ஆலயத்துல வந்தா மாத்திரம்தான் முடியும். தேவனுடைய வசனத்தின்படி நடந்தா மாத்திரம்தான் முடியும். என் தேவனை உறுதியா தேடினா மாத்திரம்தான் இதெல்லாம் நடக்கும். உன் சுயத்தின்படியோ இந்த உலகத்தின் காரியத்தின்படியோ நீ நேசித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களோ நீ வாஞ்சித்துக் கொண்டிருக்கிற உன் பொண்ணோ பொருளோ இவைகள் எல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்காது. ஆனா என் தேவனுடைய ஆலயம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும், என் தேவனுடைய வசனம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். என் தேவனே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆலயத்தின் மேல் வாஞ்சையாரு. எப்போ வரும் புதன்கிழமை, எப்போ வெள்ளிக்கிழமை வரும், எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும், நான் எப்போ ஆலயத்தில் அவருடைய சமூகத்தில் போய் உட்காருவேன் அப்படின்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ள வரணும். ஐயோ புதன்கிழமை வந்துருச்சா, வெள்ளிக்கிழமை வந்துருச்சா, ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா, போய் அங்கே உட்காரணுமா அப்படின்ற ஒரு வெறுப்போடு ஒரு கஷ்டத்தோடு வந்து உட்காராதீங்க. தேவன் மேலே வாஞ்சையாருங்க, தேவனுடைய வசனத்தின் மேல் வாஞ்சையாருங்க. இவைகளெல்லாம் நடந்தாதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல். இவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியவே முடியாது. நீங்கள் மாறணும். அப்போ மாறும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். 4வது காரியம் எதில் வாஞ்சியாக இருக்கணும்னா 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிக்கிறீங்க. 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கடைசி அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. 4வது காரியம் வாஞ்சியா ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. வேண்டாம் வெறுப்பா கொடுக்க கூடாது. ஏதோ சபைக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கறதுனால சபை வளர்ந்துடாது. நீங்க உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச நன்மைக்காக ஆண்டவருக்கு நீங்க என்ன பண்றீங்க, நன்றி செலுத்துங்க. கொடுக்கறதுனா ஏதோ வந்து வாரி கோடி கோடியா கொட்டுறது இல்லை. ஆண்டவர் வாழ்க்கையில செஞ்சதுக்கு நீ நன்றி செலுத்துற, அவ்வளவுதான். நீங்க இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கணும், நான் தான் சபையை வளர்த்தேன், நான் தான் சபைக்கு கொடுத்தேன், நான் தான் பாஸ்டரை வளர்த்து விட்டேன், நான் தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு நம்ம நினைத்து கொண்டது கர்த்தர் உனக்கு ஆசீர்வதித்ததிலிருந்து நீ கொடுக்க போகிற. அதுதான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ ஆசீர்வாதமாய் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ கொடுத்தால் மாத்திரம்தான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. நீ கொடுக்க 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 ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார் இல்லையா. ஆண்டவர் நீ கொடுக்கறத பார்த்துட்டு வெறுமையா இருக்க மாட்டார். என் பிள்ளை கொடுக்கட்டும், அவனை ஏழை ஆக்கிட்டு நான் விட்டுறேன்னு நினைக்க மாட்டேன் இல்லையா. ஆண்டவருக்காக நீங்க கொடுங்க. கொடுங்கன்னு சொன்னா காணிக்க மாத்திரம் நினைச்சுக்க கூடாது இல்லையா. காணிக்க மாத்திரம் தான் கொடுக்குறது பாஸ்டர் சொல்லிட்டாரு கொடுக்கறதுக்கு. அப்போ என்ன பண்ண, எல்லாத்தையும் கொடுத்துடணும். நீ கொடுக்கறது ஒண்ணு, எதை கொடுக்குற என்பது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் காணிக்கை பெட்டியில கொண்டு வந்து பணங்களை போடுறாங்க. அங்க ஒரு விதவை இருக்கிறா, அவகிட்ட இருந்தது 2 பணம் தான்.
அதை தான் வச்சிருப்போம் அடுத்த வேலைக்கு சாப்பிட்றதுக்காக. ஏன்னா கணவன் இல்லை, பிள்ளை இல்லை, ஆலயத்தில் வந்திருக்கிற, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் வாஞ்சையோடு இந்த 2 பணத்தை எடுத்து ஆண்டோட சமூகத்தில் வச்சா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன காரியம் தெரியுமா? இங்கே இருக்கிற எல்லாரிலும் காட்டிலும் இவளே விசேஷமானவள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்கிட்ட இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொடு. உன்கிட்ட இல்லாத கடன் வாங்கி நீ எதையும் செய்யாத. உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவர்கிட்ட கொடு. முழு மனதா கொடு. இன்னைக்கு நிறைய பேர், ஆண்டவரே என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, நான் சொன்ன நாட்களும் உண்டு, என்கிட்ட இவ்வளவுதான், நான் எங்கிருந்து கொடுக்குறது ஆண்டவரே சொல்லின நாட்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்லி கொண்டு இருக்கு, என்கிட்டயே இவ்வளவுதான் இருக்குதான், நான் எப்படி ஆண்டவரே. இன்னைக்கு ஆசீர்வாதமாக வாழாம குறைந்து கொண்டு இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம் அதுதான். எப்போ நீங்க ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு பிரயாசப்பட்டு கொடுக்குறீங்களோ அப்போ உங்க கைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, நான் 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ நான் ஆண்டவருக்கு கொடுத்த விட நான் வேலை செய்யாத போது ஆண்டவர் கொடுத்தது தான் அதிகம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்காக நீ வாஞ்சையா இருக்கும் பொழுது, விருப்பமா இருக்கும் பொழுது, நீ ஒன்றும் இல்லாததுலேருந்து நீ கொடுக்கும் போது உன் கரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க உள்ளத்தை கொடுங்க, இருதயத்தை கொடுங்க, உங்க சிந்தையை கொடுங்க, உங்க இருதயத்தை கொடுங்க, உங்க சரீர பலத்தை ஆண்டவருக்காக கொடுங்க. ஊழியம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. எந்தெந்த விதத்தில் ஆண்டவருக்காக உங்களால எதெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுங்க. இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இருதயத்தை ஊற்றுறேன்னு சொல்லி கொடுங்க. ஒருவேளை உங்க பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்கன்னா அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. உன் பிள்ளை வளர்ந்த பிறகு இல்லாண்டவரே என் பிள்ளை இதுக்காக தான் சொல்லி விட்டுறக்கூடாது. தேவனுக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறீங்கன்னா, அந்த பிள்ளைய ஊழியத்துக்காக கொடுக்குறேன்னு சொல்லிருந்தீங்கன்னா அந்த பிள்ளைய உண்மையா என்னது கொடுக்கணும்? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்புறம் என் பிள்ளை சீர்கெட்டு போச்சு, என் பிள்ளை ஒண்ணும் இல்லாம போச்சு, என் பிள்ளை வழி தப்பி போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் சொல்லுகிறத காதுகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அநேக சாட்சிகளை கேட்கிறோம். என் பிள்ளை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தேன், ஆனா இன்னைக்கு என் பிள்ளை சீர்கெட்டு நினைக்குது. ஏன் ஆண்டவரே, நீ தேவ பிள்ளை உனக்காக வளர்க்குறீங்கன்னா அப்படின்னா உன் பிள்ளைக்கு தேவ பயத்தினால நடப்புங்க. தேவ பயத்தை சொல்லி 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 இதை செய்யறியா, இது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, நீ ஊழியம் செய்ய போற, நீ இதெல்லாம் மாற்றிக்கணும், அதெல்லாம் சொல்லணும். என் தாய் எனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு வெறுப்பாக வந்துடும். அவன் சொல்லும் போது இதெல்லாம் என் காதுக்கு எப்போ எப்படி இருந்தது, கஷ்டமாக இருக்கும். என்னத்தடா இது, எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லியிருக்கிறாங்களே, ஊழியம் செய்ய போகிற, எப்படி நடந்துக்கோ, அப்படி நடந்துக்கோ, கோவப்படாத, திட்டாத, அப்படி நடந்துக்காத, இப்படி நடந்துக்காத, எல்லா காரியங்களும் சொல்கிறாங்களேன்னு சொல்லி அந்த நாளில் எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த சூழ்நிலை வந்து பார்க்கும்போது தான் அந்த காரியங்களை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, நடத்தி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு உன் பிள்ளைக்கு நீ சொல்லுகிற வார்த்தை கஷ்டமா இருக்கலாம், அதனால உன் பிள்ளை இப்படி சொல்லுதேன்னு சொல்லி நீங்க சொல்லாம விட்டுறாதீங்க. அறிவுரை சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுங்க. உன் பிள்ளைக்கு தெரியாது, நீ சொல்லிக் கொடுக்கணும். உன் அனுபவத்தில் காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தை பிள்ளை எப்படி நடத்தணும்னு கேளுங்க. ஆண்டவர் அதுதான் சொல்ல, அவருடைய வார்த்தை நமக்கு ஞானப்பாலாய் இருக்கிறது. அந்த வசனம் பிள்ளைகளை நடத்துகிறதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது காரியம், கொடுக்கிறதுல வாஞ்சை உள்ளவங்க. லாஸ்ட் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம், அங்கு 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம், அதனுடைய 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. 5வது தாகம் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஆத்துமாக்களின் மேல் வாஞ்சை வேண்டும். ஹல்லேலூயா. அதுவும் அழிந்து போகிற ஆத்துமாக்களின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படியாவது ஒரு பிள்ளையாவது நான் ரட்சப்புக்குள்ள கொண்டு வரணும். ஒரு மாசத்துக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு, இப்படியாக ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நான் என்ன பண்ணணும், தேவ சமூகத்தில் கொண்டு போகணும். எவ்வளவு ஜனங்களை போய் பாருங்க, வெளியில எவ்வளவு ஜனங்கள் ஆண்டவரை அறியாமல் அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவனை அறியாமல் ஆண்டவருக்காக வாழாமல் அநேக பேர் அநேக காரியங்களில் வாழ்ந்து கொண்டு அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த வாஞ்சை இருக்கிறதோ இல்லையோ, நிச்சயமாக இப்பேற்பட்ட
நான் எப்படியாவது என்ன பண்ணணும், என் ஜனங்களை கூட்டி சேர்க்கணும், எப்படியாவது இந்த ஆத்துமாக்களை நான் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். இதேதான் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, என் தேவன் ஜனங்கள் மேல மனதுருகினார் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு தாகம் இருக்குமானால், உனக்கு வாஞ்சை இருக்குமானால், நிச்சயமாகவே ஒரு ஆத்துமாவும் அழிந்து போக கூடாது என்ற வாஞ்சை உனக்குள்ள வரும். அந்த தாகம் உனக்குள்ள வரும். எந்த பிள்ளைகள் கெட்டு போக கூடாது என்ற ஒரு காரியங்கள் ஆண்டவர் இருதயத்துல கொடுப்பார். எப்ப ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னா, நீ எப்பொழுது தாகமா இருக்கிறியோ, எப்ப ஆண்டவர் மேல உண்மையாய் வாஞ்சியா இருக்கிறியோ, எப்படி ஆத்துமாக்கள் மேல நீ தாகம் உள்ளவனா இருக்கிறியோ, எப்போ ஆத்துமா அழிந்து போக கூடாது என்று சொல்லி வாஞ்சியா இருக்கிறியோ, அன்னைக்கு தான் ஆண்டவர் அந்த தாகத்தை உனக்குள்ள கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நிமித்தமா உங்களை யார் வேணாலும் வெறுக்கலாம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஏசு ஏசு ஏசுன்னு சொல்றீங்க. உன் சொந்தம் வெறுக்கலாம், உன் பந்தம் வெறுக்கலாம், உற்றார் உறவினர் வெறுக்கலாம். உன்னுடைய கடமை என்ன தெரியுமா? ஆண்டவரை குறித்து சொல்றது. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம். ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த இந்த வசனம் தான். அது முடிச்சு நம்முடைய தேவனுடைய பந்திகளுக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். 5ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் மற்றும் 12ஆம் வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யை சொல்லுவார்களானால் நீங்கள் யாரா இருக்கிறீங்க? பாக்கியவான்களா இருக்கிறீங்க. 12ஆம் வசனம், சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆத்தும பாரம் உள்ளவனா இருக்கிறேன்னா, ஐயோ என்னை திட்டுறாங்களே, நான் இயேசுவுக்காக தானே செய்யறேன், என்னை துன்பப்படுத்துறாங்களே, என்னை கெட்ட வார்த்தையினால பேசுறாங்களே, அதுதான் வசனம் சொல்லுது. பல மொழியினால என்ன வேணாலும் பேசலாம், அப்பேற்பட்ட காரியங்களை உன்னை துன்புறுத்தலாம், உன்னை திட்டலாம். எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்றியே, அந்த இயேசு என்ன என் வாழ்க்கையில செய்ய போறாருன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் நீ நீதியின் நிமித்தம் துன்பப்படுவாயானால் பரலோகம் மேன்மைப்படும். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு. இதுக்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படி தடவை பண்ணாங்க. எல்லாம் எங்க இருக்கிறாங்க? என் கூட இருக்கிறாங்க, என் வலது பட்சத்துல இருக்கிறாங்க. நீ சந்தோஷப்பட்டு களி கூற கடுவா. ஹல்லேலூயா. ஏன் நிமித்தம் உன்னை திட்டுறானா, ஏன் நிமித்தம் உன்னை துன்பப்படுத்துறானா, ஏன் நிமித்தம் உன்னை அடிக்கிறானா, கொல்றானா, ஆனா அது உனக்கு சந்தோஷமா எடுத்துக்கணும். இங்க உனக்கு பலன் கிடையாது. ஆனால் எங்க இருக்கிறது? பரலோகத்தின் பலன் எப்படி இருக்குமா? மிகுதியா இருக்கும் சொல்லுறது. பலன் இருக்கும் ஆண்டு சொல்ல, அந்த பலன் உனக்கு மிகுதியா இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வாஞ்சைகள், விருப்பங்கள், ஆத்துமா மேல வாஞ்சியா இருங்க, ஆண்டவர் மேல விருப்பமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். விசேஷமாக இந்த 5 காரியங்கள் மேல உங்களுடைய வாஞ்சைகள் காணப்படணும். முதலாவது, தேவன் மேல வாஞ்சை, தேவனுடைய வசனத்தின் மேல் வாஞ்சை, தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை, கொடுக்கிறதுல வாஞ்சை. 5வது, ஆத்துமாக்களின் மேல் வாஞ்சை. ஒரு உண்மையான வாஞ்சை என்று சொன்னால் அவருடைய நடத்துதல் தான் நமக்கு வாஞ்சை, பரலோகம் தான் நமக்கு வாஞ்சை. மிக முக்கியமாக சொன்னார், அவர் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிற நாளுக்கு நீங்க காத்திருக்கிறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான வாஞ்சை. பரலோகம், பரிசுத்தம், உண்மை, நீதி, தேவ பயம், இதுவே உங்களுடைய வாஞ்சையாய் காணப்படணும். இவைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் காணப்படுமானால் உண்மையான வாஞ்சையை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களுக்கு செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை